அப்ப எந்த சூழ்நிலையிலும் நீங்க நம்பிக்கையோடு பயணிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் அந்த நம்பிக்கை முழுமையாக இருக்கும் பொழுது அந்த அன்பு ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை யாரால என்ன செய்ய முடியாது பிடிக்கும். சிலர் பாத்தீங்கன்னா ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடி வருவாங்க. எந்த சூழ்நிலையும் ஏசப்பாவை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. பக்கத்தில் பசங்க எந்த சூழ்நிலையிலும் ஏசப்பாவை நம்ம என்ன செய்யக்கூடாது. சரி, இன்னைக்கு நான் ஒரு எடுத்துக்கொள்ள தலைப்புனால நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க, யாரு? நாமெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். இப்ப நம்ம வாழ்க்கையில ஏசப்பா நம்ம மேல நல்ல ஒரு அன்பு செலுத்திட்டாரு, ஏசப்பா நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு பிரிக்க முடியாத நிச்சயத்திருக்கிற உண்மையா சொல்றோம் அப்படின்னா நாம யார மாறணும்? ஆபிரகாமின் பிள்ளைகளா மாறணும். என்ன பாஸ்டர், நான் அவருடைய பிள்ளை இன்னாருடைய பிள்ளை நீங்க சொல்லலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு நீங்கள் சகையப்பா சொல்றாரு இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான், பிள்ளை அல்லவா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஒரு விசுவாசத்துல ரொம்ப நிறைஞ்ச ஒரு மனுஷனா ஆபிரகாமை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்படித்தானே? அவன் சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்காத காணாத தேசத்துக்கு அவன் புறப்பட்டு போனான் என்று நமக்கு நிறைய தெரியும். ஆனால் இந்த ஆபிரகாமுக்குள்ள நல்ல விசுவாசம் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில சில பயணத்துல சில காரியம் அவனுக்கு நடக்காம இருக்கு. அப்படிதானே? கீழ்ப்படிதல் இருக்குது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குது, ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்குது, ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்குது, எல்லாமே கர்த்தர் பார்த்துப்பாரு சொல்லி எல்லாமே அவனுக்கு இருக்கு. ஆனா அவன் வாழ்க்கையில சில விஷயங்கள ஃபெயிலியரா இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மெயினா அவன் வாழ்க்கையில என்ன இல்லை குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் என்ன செய்யும்? வழி செலுத்துகிற ஒரு சூழ்நிலை. தன் கூடயே வந்த லோத்து மரித்து போகிற சூழ்நிலை. இது அப்புறம் நிறைய தேசத்தின், அதாவது எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய ராஜா பார்வோன் நிமித்தமாய் வந்த சூழ்நிலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் நல்ல மனுஷன் தான், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான், விசுவாசமா இருக்கிற மனுஷன் தான். அவனும் இந்த சூழ்நிலையை கடக்க நேரிடுது பாருங்க. அப்ப நம்மளாம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த சூழ்நிலை நமக்கும் வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஆமென் சொல்லுது பார்க்கலாம். அப்ப ஆபிரகாம் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து போகிற விதத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? அவர் சொல்றாரு, உன் ஏகசுதனும் உன் குமாரன் பாராமல் என்ன செய்யற, நீ பலி செலுத்த வந்திருக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப தான் குமாரன் என்பதை கூட பொறுப்பெடுத்துல கர்த்தர் சொல்லிட்டாங்க செய்யறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வந்து ஆண்டவர் உங்க பையனை நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு ஜாப்ல இருக்கணும்னு சொல்லி நீங்க கனவு கண்டிருக்கீங்க, உங்களோட தேவைகள்லாம் இருக்கு, நல்ல செலவு பண்ணி படிக்க வச்சுட்டீங்க. திடீர்னு ஊழியக்காரன் மூலமா